இருந்து தொடங்குறோம். இனத்தின் பிணத்தின் குவியலில் நம்மளை பிரசவிக்குது வரலாறும் காலமும். அந்த இடத்திலிருந்து வரும்போது நம்ம கிட்ட அளவு கடந்த கோபமும் வெறியும் தவிர வேற எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அப்ப அதுல நம்ம இந்த களத்துக்கு வர்றோம். நம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் இந்திய பெருநாடு இல்லாத பன்னாட்டு சமூகம் தடை செய்து வச்சிருக்கிறது. ஒரு பயங்கரவாதி என்று பழியை சுமத்தி தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் அந்த பெயரை உச்சரிக்க முடியாது, அதையும் சொல்ல முடியாது, தலைவர் பேரையும் சொல்ல முடியாது. சொன்னா வழக்கு. அந்த நிலையில் தொடர்ந்து அதை பேசி பேசி வழக்குகளை எதிர்கொண்டு நம்ம இன்னைக்கு உடைச்சு வந்திருக்கோம்னா அதுக்கு பெரிய பின்புலமாக இருந்தது நமக்கு இருந்த வழக்கறிஞர்கள் படைதான். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதுல ஒன்னு சொல்ல தோணுது. ஹிட்லர் சொன்னதுதான், இந்த சட்டம் உனக்கு பிடிக்கலையா அதோட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காதேங்கிறான். அதை பயன்படுத்தி மேல வந்துரு, அதிகாரம் கைக்கு வந்தவொடனே அதை கிழிச்சு போட்டு உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எழுதிக்கேன்றான். உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எழுதிக்கேன்றான். இப்ப அதை தான் நான் என் தம்பி தங்கைகளுக்கு உடன் பிறந்தார்களுக்கும் சொல்ல நினைக்கிறது காரணம் அதுதான். இந்த சட்டத்துல நமக்கு தம்பி தினேஷ் கூட பேசினான், இதை எப்படி நம்ம சீர்திருத்தம் செய்யறதுன்னு. அதை நீங்க கொடுங்க, நம்ம ஆட்சியின் வரைவில் நம்ம கொண்டு போவோம். அதுல நமக்கு நிறைய மாறுதல்களை செய்ய வேண்டியது இருக்கு. அதுல நம்ம எந்த சமரசமும் இல்லை. ஆனால் இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி எப்படி மேலே ஏறுறதுன்னு யோசிக்கணும். இப்ப இங்க பேசிய நண்பு பாண்டியராஜன் கூட சொன்னாங்க, நம்ம இந்தியாவிற்கென்று வழக்கறிஞருக்கு ஒரு நாள் இருக்கு, தமிழ் தேசியத்திற்கென்று இல்லைன்னு. அது நம்ம ஏற்கனவே அறிவிச்சிட்டோம். நம்ம பாட்டனர் வ.உ.சி பிறந்த தினத்தை தமிழ் தேசிய வழக்கறிஞர் நாளாக, அது சட்டத்துறை நாளாக கொண்டாட முடியும். நமக்கு உங்களுக்கு தெரியும், நமக்கு இருக்கிற ஒரே சிக்கல் பொருளாதார வலிமை இல்லாததுதான். எனக்கு மாயோன் பெருவிழா நடத்தணும்னு ஆசை இருக்கும், கண்ணகி பெருவிழா நடத்தணும்னு ஆசை இருக்கும், திருமுருக பெருவிழா நடத்தணும்னு ஆசை இருக்கும், சிவ இரவுகள் நடத்தணும்னு ஆசை இருக்கும். ஆனா காசு இருக்காது. பிரச்சனை தான். ஒரு சுவரொட்டி ஒட்டி ஒரு இது பண்ணி ஒரு கூட்டத்தை போட்டு நடத்துறதுன்னா அதுக்குன்னு ஒரு பொருள் செலவு இருக்கு. அது நம்மகிட்ட இல்லை. அது ஒரு காலம் வரும்போது எல்லாம் முறையா நடக்கும். ஆனா நமக்கு கனவு இருக்கு, அந்த கனவை நடைமுறை செயல்படுத்த தான் நம்ம இவ்வளவு போராடும். இப்ப இதுல நீங்க படித்த தீர்மானங்களில் இருந்தே இப்ப இது கோரிக்கையா வைக்கிறீங்க. நம்ம கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றுவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா நாம அதை நிறைவேற்றுவோங்கிறது நானும் கவனிக்காமட்டேன். அந்த சிறுபான்மை பட்டியலுங்கிறத நம்ம ஏற்கல. இப்ப அதுல பட்டியல் அடைகிறதுக்கு நம்ம ஆடும் இல்லையே. தன்மானமிக்க தமிழ் மக்கள் நம்ம எதுக்கு பட்டியல்னு ஒண்ணு. சக மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்த்தி வீழ்த்துவான், அவனுக்குன்னு உரிமை இருக்குது, அவனுக்குன்னு ஒரு சலுகை இருக்குன்னு சொல்றத நாம ஏற்கல. அதுல தேவேந்திரர்கள் நம்ம இன சொந்தங்கள் பட்டியலிருந்து வெளியேற்றுங்கிறாங்க. அந்த உணர்வோட நம்ம நிக்க வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுடைய கடமை. அதனாலதான் நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம விரும்பி அதை தொடர்ந்து நம்ம முன்னெடுத்துக்கிட்டு போறோம். நம்ம அவன் செய்யலைன்னா நம்ம வருவோம், நீக்கும். சிறுபான்மை என்ற சொல்லை இந்த நிலத்திலிருந்து ஒழிக்கணும். அது ஒரு தேசிய அவமதிப்பு. இந்த சிறுபான்மையின் வரையறுக்கிறவன் எல்லாம் யாரு பண்றாலும் மொழி சிறுபான்மை. உங்களுக்கு தெரியும், உலகெங்கிலும் மனிதர்களை மொழி இன அடிப்படையில் தான் வகுப்பானை ஒழிய சாதி மத அடிப்படையில் கிடையாது. அது வரலாறு எங்கும் உங்களுக்கு நீங்க எங்க படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அது இல்லை. அது நான் பலமுறை நானே உதாரணம் சொல்லி உங்களுக்கு எடுத்து காட்டி பேசிட்டேன். நீங்க ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவன் தான், எதுக்கு அத்தனை நாடுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் வந்துடும். இந்தியாவிலிருந்து ஏன் பாகிஸ்தான், இப்ப பாகிஸ்தான் ஏன் பங்களாதேஷ், அதுல தெரிஞ்சிடும். மொழிதான். இந்து தான் மகாராஷ்டிரால, மராட்டிய மாநிலத்துல எல்லாம் இந்திய தானே, இந்து தானே. குஜராத்தில் இருக்கிறவனும் மகாராஷ்டிராவில் இருக்கிறவனும் இந்து தானே. எதுக்கு குஜராத் தனி மாநிலமா வேணும்னு அவன் போறான்னா, நீ மராட்டியன் நான் குஜராத்தி, அவ்வளவுதான். ஆனா மதம் அங்க ஒன்றி நிக்கல, மொழி பிரிக்குது, இனம் பிரிக்குது. அப்படித்தான். நான் இஸ்லாமியன் தானே, நான் ஏன் பாகிஸ்தான்ல இருக்காம பங்களாதேஷ் கேட்டேன். அவர் உருது, நான் வங்காளி. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு இருக்கிற இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும்
தமிழர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். அது நேரடியா நீங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கான அப்படின்னு எழுதிடணும். சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது. இங்க சிறுபான்மையினுக்கென்று சலுகைங்கிறார். விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவன் ஒரு இஸ்லாமியன் கூட பிரதமராகலையே. அதிக அதிகாரம் கொண்ட அந்த பதவிக்கு ஏன்னா ஒண்ணுமில்லாத குடியரசுத் தலைவராக வேணா உட்கார வைப்போம். இந்த மண்ணில் பிறந்த எவனுக்கும் சலுகை வேண்டியதில்லை, உரிய உரிமை தான் வேணும். அதுல நீங்க தெளிவா இருந்தீங்க. நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சம பங்கு என்பதையே ஏற்கல. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சுதான் அண்ணல் அம்பேத்கர் அந்த கருத்தை வலியுறுத்துறார். உரிய உரிமை அந்த வார்த்தையில தெளிவாய்க்கணும். நீங்க சமபங்குனா எப்படி? நீ பன்னெடுங்காலமா மாளிகையில் இருப்ப, நான் மண்குடிசையில கீழே இருப்பேன். நீ கல்வி மறுக்கப்படாத சமூகத்தில் பிறந்த 100 ஆண்டுகளுக்கு மேலே பல 100 ஆண்டுகளா கல்வி பெற்று வருகிறாய். நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்திருக்கிறேன். இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடம். நான் பிறந்த அரணையூரிலே நான் 5வது பட்டதாரி. அப்படின்னா எங்க அப்பாவுக்கு கையெழுத்து மட்டும் போட தெரியும், கடிதம் கிடையாது, படிப்பாங்க, அவ்வளவுதான். என் அம்மாவுக்கு அதுவும் தெரியாது. அப்புறம் நாங்க படிச்சு கையெழுத்து போட கத்து கொடுத்தோம். அப்ப நானும் 12 காலமா கல்வி பெற்றுக்கிட்டு வர அவனும் பொது தளத்துல ஒரே இடத்துல போட்டி போடணும்னா எப்படி? இவர் தினம் ஜிம்முக்கு போய் நல்லா உடற்பயிற்சி உடலை உறுதியா வச்சிருக்கிறாப்ல. எனக்கு ஒருவேளை சோறு கூட கிடையாது, அது இடுப்புக்களை எனக்கு விளங்காது, எனக்கு உடல் நோயிட்டு இருக்கிறேன். ஒரே கோட்ல ஓடி வெற்றி கோட்டை தொடணும்னா எப்படி? இங்க எங்க சம பங்கு இருக்குது? இங்க அரசியல்லே இல்லையே. சம உரிமை சம வாய்ப்பு என்பது எங்கே இருக்கிறது? நாட்டின் தேசிய மலரை ஒரு கட்சி சின்னமா வச்சிருக்குது. தேர்தல் நேரத்தில் எல்லாரும் சின்னங்களை மறைக்கிறீர்கள். கையை எப்படி மறைப்பீர்கள்? 75 ஆண்டுகளாக உதயசூரியன் என்று ஒரு சின்னத்தை ஒரு கட்சி வச்சிருக்குது. 55 ஆண்டுகளாக ரெட்டாலைன்னு ஒரு சின்னத்தை வச்சிருக்குது. புதிதாக இன்னைக்கு வருகிற ஒரு ஜனநாயக ஆற்றல் ஒரு கட்சி ஒரு சின்னத்தை வாங்கினால் ஒரே தளத்தில் நின்று போட்டி போட வேண்டும் என்றால் இது எப்படி சம உரிமை சம வாய்ப்பு சம உரிமை எப்படி வருது? இது எப்படி எடுத்துக்கிறது? அவன் கொளுத்த பணத்திற்காக ஒரு தொகுதிக்கு 30 கோடி முதலீடு செய்யறான். நம்ம அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண முடியாம தவிக்கிறோம். 2 பேரும் ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமைனா எங்கே இருக்கு? எங்க இருக்குது? அதனால இந்த நாட்டில் சலுகை என்கிற சொல், போனஸ், மானியம், இந்த இலவசம், இந்த சொல்கள் அழித்து ஒழிக்கப்படணும். இந்த நிலை ஒழிக்கப்படணும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிய உரிமை கொடுக்கப்படணும். அதுதான் முழுமையான மக்களாட்சி, முழுமையான ஜனநாயகம். இந்த நாட்டின் சட்டம் முழுமைக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா? நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படி இருக்கா? சட்டம் இருக்கா? கீழமை நீதிமன்றம் தண்டிக்கும், உயர் நீதிமன்றம் விடுவிக்கும். அப்ப மேல்முறையீடு பண்ண உச்ச நீதிமன்றம் தண்டிக்கும், நடுவன்மன்றம் தண்டிக்கும். அப்ப ஒரே குற்றச்சாட்டு, ஒரே வழக்கு, 3 தீர்ப்புகள். இது எப்படி இங்க இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா சார்? என்னை 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே 90 நாள் 6 மாதங்கள் அடைத்தார்கள். அதிலே ஓராண்டுக்கு மேல ஓராண்டு கிட்ட உள்ளே இருந்துட்டேன். 2 முறையும் நீதியரசர் எழுப்பி தர்மாராவ், 2வது முறை ஐயா எழுப்பி தர்மாராவ் கூட நம்முடைய ஹரிபரந்தாமனும் இருந்தாங்க. 2 முறையும் சீமான் மீது போடப்பட்ட இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குது, தேவையற்று அவர் மீது போடப்பட்டிருக்குன்னு சொல்லி என்னைய விடுவித்தார்கள். அப்ப 6 மாசங்கள்ல உள்ள இருந்தது 90 நாள் 95 நாள் 100 நாள் விடுதலை செஞ்சுமே அவன் அந்த ஊர்ல எனக்கு பிணை தராம 10 நாள் இழுத்து 100 நாள் புதுச்சேரியில வச்சிருந்தாங்க. அப்ப நான் இந்த தேவையில்லாம தவறா பயன்படுத்திய அரசுக்கு என்ன தண்டனை? ஓராண்டு நான் உள்ள இருந்துட்டேன். என்னுடைய இழப்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வழக்குல என்ன, எந்த அடிப்படையில் நீங்க எவ்வளவு நாள் 6 மாசம் உள்ள வச்சு விட்டுற நீ? அப்ப அவருடைய இழப்பு, அவர் உடல் நலிவுடுவது, அவருடைய வருவாய் இழப்பு, அவர் குடும்பத்தாரின் துயரம், இதுக்கு யார் பொறுப்பேற்பது? இது எப்படி, எந்த மாதிரியான சட்ட வரைவு? ஒரு நாடு, ஒரு நீதி பொதுநல வழக்கு போகுது,
மதுக்கடைகளை மூடுங்க. இது பல குடிகளை, நாட்டின் குடிகளை அழிக்குது அப்படின்ட்டு ஒரு பொதுநல வழக்கு. நீதி சொல்லுது, நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீதி என்ன சொல்லுது? மதிப்புமிக்க நீதி, அரசின் கொள்கை முடிவு. எது அரசின் கொள்கை முடிவு? சாராய கடை நடத்துவது. அதில் தலையிட முடியாது என்று நாட்டின் உயர்ந்த நீதி சொல்லுது. நீட் தேர்வு, அரசு ஒரு கொள்கை முடிவெடுக்குது, இந்த நீட்டிலிருந்து விலக்களியுங்கள் என் மாநில பிள்ளைகளுக்கு. யாரு? அரசு கொள்கை முடிவெடுக்குது. நீட்டு தேர்விலிருந்து விலக்களியுங்கள் என்று நீதிமன்றத்திற்கு வழக்கு அரசே படுது. அதுக்கு என்ன தீர்ப்பு? அதுக்கு என்ன நீதி சொல்லுது? இல்லை, எழுதுங்கள். மக்கள் குடிக்கிறதில் மக்களே பொதுநல வழக்கு, அதில் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று சொன்ன நீதி, அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்துக் கொண்டு போகுது, அதில் தலையிடுது, எழுது என்கிறது. இந்த நீதி போற்றத்தக்கதா தூற்றத்தக்கதா என்பதை சட்டம் படித்த நீங்களே சொல்லு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு மக்களின் பிரச்சனை ஒரு வழக்காகி போகும்போது 10 மாதம் 6 மாத காலம் நிலுவையிலே கிடப்பிலை கிடக்கிற வழக்கு, ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி காலையில் கொண்டு போகுது, இந்த சின்னம் யாருக்குன்னு, இந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா என்று. மாலையில் தீர்ப்பு வருது, செல்லும் செல்லாது என்று. அப்போ எப்படி மக்களுக்கு இந்த விரைவாக இந்த தீர்ப்புகள் வரப்படுவதில்லையே? இந்த அரசியலுக்கு உடனடியாக வருது, அது எப்படி?